உட்காரும். வாசிப்போமா? நம் வாசித்ததான சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது செய்கைகளாலே என்னை மகிழ்ச்சியாக்குறீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம், உம்முடைய கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தம் இடுவேன். நான் ஆனந்த சத்தம் இடுகிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தாமே தன்னுடைய பிள்ளைகளை அவர் நடத்தி வருகிறவராக இருக்கிறார். வெறும் நடத்தி வருகிறது மாத்திரமல்ல, தேவன் தன்னுடைய செயல்களினாலே தன்னுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குறவர்களாக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் நாம் சோர்ந்து இருக்கிற வேளைகளில், அநேக நேரம் நாம் கலங்கி இருக்கிற வேளையிலே கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே இருந்து நம்மளை பலப்படுத்தி அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த 2023ஆம் வருஷத்தில் எத்தனையோ நேரம் நாம் சோர்ந்திருந்த நேரத்தில், எத்தனையோ நேரம் நான் தவித்து கொண்டு முன்னாடி என்ன பண்ண முடியும் தெரியலன்னு இருக்க இந்த சூழ்நிலையில் தேவன் ஒருவரே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானத்துக்காக நாம் வாசிப்போம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. நாம் பைபிள் எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். வாசிக்காதீங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாம் எடுத்தாச்சா? ஆதலால் ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் தாமே, உன்னை ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்காக இந்த வருஷ கடைசியில் ஒரு அடையாளத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவரார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடையாளம் என்றால் என்ன? நிறைய நேரம் நம்ம அற்புதம் அடையாளம் வந்து இன்டர்சேஞ்சபிளாக என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே போட்டிருக்கு. இப்போ கன்னடாவில் கூட பாருங்க, ಇದೆಂದರೆ ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮೆಗೊಂದು ಗುರುತನು ಆತನು ಕೊಡುವನಾಗಿರುತ್ತಾನೆ. உங்களுக்காக கர்த்தர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறவராக இருப்பார். அடையாளம் என்றால் என்ன? சைன், இல்லாவிட்டால் அடையாளம் என்ற குருத்து, சூச்சனைக்காரன் என்று சொன்னால் என்ன என்று பார்க்கும்போது, எபிரேய பாஷையில் பார்க்கும்போது அந்த அடையாளம் என்ற வார்த்தைக்கு ஓத் என்ற ஒரு பதத்தை என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய அர்த்தம் என்னவென்றால், இட் இஸ் சம்திங் தட் இஸ் பாயிண்டிங் டு சம்திங் பியாண்ட் இட். அப்படின்னா என்னன்னா, ஒரு காரியம் இன்னும் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனை காமிக்கிறதாக இருக்கு. எப்படி நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம சென்னைக்கோ இல்லைன்னா திருநெல்வேலிக்கு போகும்போது ரோட்டில் போகும்போது என்ன பண்ணுறோம், ஒரு சைன் போட்டிருக்கோம். என்னது, நீங்கள் நேராக 700 கிலோமீட்டர் போனீங்கன்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? திருநெல்வேலி கிடைக்கிறதாக இருக்கும். இல்லாட்டினா அங்கே லெஃப்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு சென்னை கிடைக்கிறதாக இருக்கும், மெட்ராஸ் கிடைக்கிறதாக இருக்கும், வேறு என்னென்ன ஈரோடோ என்னதோன்னு ஒரு போர்டு என்ன பண்ணும், காமிக்கிறதாக இருக்கும். அப்படி தானே? அப்படின்னா என்னது, போர்டு முக்கியம் இல்லை, ஆனால் இந்த போர்டு சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்காக என்ன பண்ணும், நீங்கள் போக வேண்டிய இடத்த என்ன பண்ணிடலாம், நீங்கள் அடைஞ்சிடலாம். ரெண்டாவதாக அந்த பதத்தோடு பார்க்கும்போது, அது ஒரு ஆளுடைய சிக்னேச்சரான காரியம், அதை தான் என்ன பண்ணுவோம், அடையாளம் என்று சொல்லுகிறதா இருக்கும். எபிரேய பாஷையில் ஓத் என்று சொல்கிறதா இருக்கும். எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா, நம்ம பாஷையில் கூட பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய சிக்னேச்சருக்கு ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லுவோம், சைன் என்ன பண்ணுவோம், சொல்கிறதா இருக்கும். எப்படி, நான் ஒரு செக் எழுதி கொடுத்துட்டு, இது நான் தான் எழுதி கொடுத்தேன், சோக்கு இத்தனை 10,000மோ 20,000மோ 1 லட்சம் கட்டுங்க, பேங்க்லேருந்து 1 லட்சம் அக்கௌண்ட்லேருந்து கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறது என்னது, சோன்ஸ் இந்த ஆளுக்கு இவ்வளோ பே பண்ணுங்க, 1 lakh ஒன்லி, இல்லைனா 20,000 ஒன்லின்னு சொல்லிட்டு கீழே நான் என்ன பண்ணும், என்னுடைய சைனை நான் என்ன பண்ணும், போடணும். பேங்க்காரன் என்ன பண்ண பார்ப்பேன், என்னது இந்த ஆளுடைய சைன் தானே இதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேண்டிய அந்த ஆளுக்கு வேண்டிய காசு என்ன பண்ணும், கொடுக்குறதாக இருக்கும். ரெண்டாவது அடையாளம் என்று பார்க்கும்போது, ஒரு மனுஷருடைய விசேஷத்துள்ள காரியம், தனித்தருள்ள காரியம், சம்திங் ஸ்பெஷாலிட்டி. அப்படின்னால என்ன என்று பார்க்கும்போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தார்கள் இந்த தேவனுடைய காரியம், ஒரு காரியத்தை நடத்தும் போது அவங்க பார்த்து சொல்லணும், தேவனுடைய காரியம் என்று. ஹல்லேலூயா. இதுல யாருடைய சிக்னேச்சர் இருக்குது? God's signature has been written over it. தேவனுடைய காரியம் இதுல எழுதப்பட்டு இருக்கிறது என்று உலகத்தார்கள் சொல்லுகிறதாக இருக்கும். எப்படி உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் என்று பார்க்கும்போது, எகிப்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை மீட்டு கொள்ளும்படியாக அவர் மோசே என்ன பண்ணுகிறார், அனுப்புகிறவராக இருக்கிறார். மோசே அநேக
பார்வோனுக்கு முன்பதாக அநேக அற்புதத்தை என்ன பண்ணுகிறாரோ அவர் பண்ணுகிறவராக இருக்கிறார். இப்போ நைல் நதி என்ன ஆகுகிறது, ரத்தம் ஆகுகிறதாக இருக்கு. நதிகளில் இல்லைன்னா ஏரியில் இருக்க வேண்டிய தவளைகள் இப்போ ராஜா வீட்டுக்குள்ள என்ன பண்ணுது, வர்றதாக இருக்கு. தன்னுடைய மூத்த குமாரனாகிய பார்வோனுடைய ராமசேசருடைய மூத்த குமாரன் என்ன பண்ணுகிறார், கடைசியில் அவர் இறக்குறவராக இருக்கார். மோசே பண்ற ஒரு காரியம் எப்படி இருக்கு, ஆனா எகிப்தியருடைய வாய்களில் வர வார்த்தை என்னன்னா, இட் இஸ் அ சைன். சும்மா ஏதோ ஒரு தவளை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதில்ல, யாரோ வந்துட்டு எங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறார்கள், போராடுகிறவரார்கள். எகிப்துடைய மந்திரத்துக்கு விரோதமாக, எகிப்தில் இருக்கிறதான அவங்களுடைய இருளின் கிரியைக்கு விரோதமாக யாரோ ஒரு பலமான தேவன் வந்து எங்களுக்கு விரோதமாக போராடுகிறார் என்று அவங்களுடைய வாய்கள் என்ன பண்ணுது, வர்றதா. ரெண்டாவது உதாரணத்தை பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆரோனுடைய கோலை என்ன பண்ணுகிறார், தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக வைக்க சொல்லுகிறார். வைத்த உடனே அந்த கோல் என்ன பண்ணுது, திளிர்க்கிறதாக இருக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோல் திளிர்க்கிறது முக்கியம் இல்லை. என்ன முக்கியம், கோல் திளிர்த்த உடனே ஜனங்க மைண்ட்ல வர்றது என்னது, ஆரோனையும் ஆரோனுடைய ஊழியத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அங்கீகரித்தவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை என்ன பண்ணுவார், பண்ணுகிறதாக இருப்பார். பார்க்கும்போது ஜனங்க பார்த்து சொல்லுவாங்க, இது வந்து ட்ரூ இது எல்லாருக்கும் நடக்கிற காரியம் இல்லை. தேர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இன் திஸ், தேர் இஸ் சம்திங், இதுல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான காரியம் இதுல இருக்கிறதாக. நாட் ஓன்லி தட், அது மாத்திரமல்ல, இது வேற ஏதோ ஒரு நபரை குறித்து என்ன பண்ணுது, இது பாயிண்ட் பண்றதாக இருக்கு. இந்த காரியம் மனுஷரால இந்த காரியம் நடக்கல, ஏதோ இவருடைய படிப்பினாலே, இவருடைய யுக்தினாலேயோ, இவருடைய ஞானத்தினால நடக்கல. there is something special in this and it is pointing to someone greater. hallelujah. என்னதோ இந்த காரியத்துல விசேஷமா இருக்குது, அது வேற ஏதோ ஒரு பெரிய நபரை நோக்கி இதை காண்பிக்கிறதாக இருக்கு. தேவன் சொல்லுகிறார், நான் உனக்காக என்ன பண்ணுகிறேன், ஒரு அடையாளத்தை செய்கிறவனாக இருக்கிறேன். எந்த சூழ்நிலை இது நடந்ததா இருக்குது என்று பார்க்கும்போது, மேல 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய கலக்கமான ஒரு சூழ்நிலையாக இருக்கு. அப்போது தேவனுடைய ஊழியக்காரராகிய ஏசாயா வந்து ஒரு ராஜா கிட்ட வந்து என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறவராக இருக்கிறார். வாசிங்க ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். ஒரு அடையாளத்தை என்ன பண்ணு, கேட்கிறவனாகிரு, வேண்டிக் கொள்ளுகிறவனாகிரு. அதை ஆழத்தில் இருந்தாகிலும், அது ஆழத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உன்னதத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். என்ன வேணாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு அடையாளத்தை பண்ணுகிறேன். ஆகாஷ் ராஜாவே, நீ என்ன பண்ணு, தேவனிடத்தில் ஒரு அடையாளத்தை நீ கேட்கிறவனாக. எந்த சூழ்நிலை என்று பார்க்கும்போது நம்ம அடிக்கடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமான இந்த காரியமா இருக்கு. கிறிஸ்துவுக்கு முன்பதாக 735ஆம் வருஷம் 735 BC பார்க்கும்போது உலக சரித்திரத்தில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான காலமாக இருந்துச்சு. அதை ஹிஸ்டாரியன் சொல்லுவாங்க சீரியோ எப்ரமைட் வார். அப்படின்னா என்னது, சீரியாவும் எப்ராயிம் தேசமும் சேர்ந்து ஒரு பெரிய யுத்தத்துக்கு என்ன பண்றாங்க, போறவங்களாக இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய என்ன சொல்ல, ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்போ கூட நம்முடைய பூமியில பார்க்கும்போது ஒரு இடத்துல ரஷ்யா யுக்ரைனுக்கு யுத்தம் நடக்கிறதாக இருக்குது. இன்னொரு பக்கத்துல பார்க்கும் போது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் விரோதமாக யுத்தம் நடக்கிறதாக. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது வேற தேசங்கள் நாங்களும் என்ன பண்ண போறோம், யுத்தத்துக்கு நாங்க சேரலாமான். ஹெஸ்போலா ஒரு சைட்ல இருந்து இருக்கு, வேற எகிப்து ஒரு சைட்ல இருந்து, நாங்க வந்து என்ன பண்ண போறோம், ஈரான் ஒரு சைட்ல இருந்து இருக்கு, நாங்க அட்டாக் பண்றோம்னு இருக்கிறதாக இருக்கு. சைனாவும் இன்னொரு தைவானும் யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறதாக இருக்கு. ஒரு மாதிரி கலக்கமான சூழ்நிலையா இருக்கு. ஒரு டப்புன்னு ஒரு சவுண்ட் ஆகட்டும், யுத்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த இருக்கு. இதோட இன்னும் சீரியஸான காரியம் தான் அந்த காலத்துல, ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்துல இது நடக்கிறதாக இருக்கு. என்ன விஷயம், அசரியா அந்த ஒரு தேசம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருக்கிறதான ஆஷூர் ஆகட்டும், நினவே ஆகட்டும், ஒரு நகரத்தையும் பிடிச்சு கொண்டு பெரிய தேசமாக வருகிறதாக இருக்கு. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஆறாம் என்ன சொல்லுது, நம்ம என்ன பண்ணலாம், யுத்தத்தை பண்ணி அசிரியாவை தோற்கடிச்சிடலாம். தோற்கடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ஆறாமும் சமாரியா தேசம் ஆகிய எப்ராயிம் 2 பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. ஆனா இவங்க யுத்தத்துக்கு போறதுக்கு இஸ்ரவேல் இந்த யூதா தேசத்தினுடைய எருசலேம் ஜனங்களுடைய அவங்களுடைய சப்போர்ட் என்ன பண்ணுச்சு, தேவையாக
இருந்து அசிரியா தேசம் ஒன்னொன்னா பிடிச்சிட்டு வருது. நம்ம என்ன பண்ணணும், அசிரியா தேசத்தை என்ன பண்ணிடணும், நம்ம போய் தோக்கடிச்சு நம்ம ஒரு குரூப்பை கட்டி அசிரியா தேசத்தை என்ன பண்ணணும், நம்ம தோற்கடிச்சிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்போம்னு இருக்கிறவங்களாகிறாங்க. ஆனா இந்த யூதா ஜனங்க வந்து என்ன பண்ணல, அசிரியா கூட யூதா ஜனங்க வந்து என்ன பண்ணல, இந்த ஆறாம் இல்லைன்னா சீரியா தேசத்தோட இவங்க சேரலன்னு உடனே ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, சீரியா வந்துட்டு எருசலேமை முத்திகை போட்டு எருசலேமை போய் என்ன பண்றாங்க, அட்டாக் பண்றவங்களாக இருக்கிறாங்க. எருசலேமை முத்திகை போட்டுட்டு எருசலேமை பிடிக்கிறதாக. இதை நேரம் பார்த்து நம்ம எப்ராயிம் வந்து என்ன பண்றாங்க, அவங்களும் என்ன பண்றாங்க, சீரியா கூட சேர்றவங்களா இருக்கிறாங்க. பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கு, என்னது, இடுக்கத்துல உதவி செய்யறதுக்கு தான் என்னது, சகோதரன் பிறந்திருக்கிறவனாக இருக்கிறான். ஆனா இந்த நேரத்தில் பார்க்கும்போது இடுக்கத்துல விரோதியோட சேர்றது யாரு, யூதா ஜனங்களுடைய சகோதரங்க எல்லாம் என்னது எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய சகோதரர் தான் என்ன பண்றாங்க போய் சேர்றவங்களா இருக்காங்க. இதை பிளானை வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பிலிஸ்தியர் ஒரு சைட்ல இருந்து என்ன பண்றாங்க, யூதா ஜனங்களை அட்டாக் பண்றவங்களா இருக்காங்க. ஏதோ வந்துட்டு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், தேவையில்லாத சண்டையில மூக்குடுற ஆள் யாருன்னா ஏதோ. நம்ம எப்படி இந்த ரோட்ல ஏதாவது சண்டை நடந்துட்டு இருக்கும்போது சம்பந்தமே இருக்காது அந்த ஆள், அவர் எங்கேயோ வேலை முடிச்சுட்டு வருவார், இல்லை எங்கேயோ டீ குடிச்சிட்டு இருப்பாரு, அவர் பெரிய ஆளை வந்துட்டு என்ன சொல்லுவாரு, முன்ன பின்ன ஒன்றும் தெரியாம ஏய் நீ தான் தப்புன்னு நல்லா இருக்கவங்க மேல என்ன பண்ணிடுவாங்க, அப்படி பண்றாங்க. ஏதோ என்ன பண்ணுது, சொந்த பெரியப்பா பிள்ளைங்களா இருந்தாலும் இவங்க மேல இருந்து அட்டாக் பண்ண, பிலிஸ்தர் இங்க இருந்து அட்டாக் பண்ண, ஏதோ எனக்கு தான் இதான் சான்ஸ் கிடைச்சு எல்லாரையும் பிடிக்கிறதாக. 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது வேதவசனம் எல்லாருடைய இருதயம் என்னவா இருக்குது, கலக்கமாக இருக்கு. அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க, 7ஆம் அதிகாரம். சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்க, சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயம் அவன் ஜனத்தின் இருதயமும் ராஜாக்களின் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. காட்டில் இருக்கிற மரங்கள் எப்படி அசைகிறதோ அப்படி அசைகிறது. பெரிய குழப்பம் ராஜாக்கு, ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையான்னு தெரியல. சொந்தக்காரங்கள்ல இருந்து பிரச்சனை, தூரத்து சொந்தத்துல இருந்து பிரச்சனை, சும்மா இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, யூதாவை அட்டாக் பண்றவங்களாக. ராஜாக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதான் வேதவசனம் கிளீனா அழகாக சொல்லுது, ஒரு காத்துக்கு, ஜோரான காத்துக்கு காட்டுல இருக்க மரங்கள்லாம் எப்படி அசையுதோ எல்லாருடைய இருதயம் என்ன பண்ணுது, அப்படி அசைகிறதாக இருக்கு. என்ன பண்ணணும்னு என்ன பண்ணல ராஜாக்கு தெரியல. இந்த சைடு லெஃப்ட் சைடு போறதா, ரைட் சைடு போறதா, யாருடைய சகாயத்தை தேடுகிறது என்று ராஜாவுக்கு பயமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய வசனம் வந்து சொல்லுகிறது, நீ என்ன பண்ணு, நான் உனக்காக ஒரு அடையாளத்தை, தேவனுடைய வார்த்தை சொல்லு, நான் உனக்காக ஒரு அடையாளத்தை நான் பண்ணுகிறவனாக இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் வந்து என்ன பண்ணுகிறேன், உனக்காக நான் ஒரு அடையாளத்தை பண்ணுகிறவனாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரம் மனுஷர்கள் நம்மளை கைவிட்டு இருக்கும் போது, எல்லா சூழ்நிலையும் நம்மளை சுற்றி நம்மளை அப்படியே அமுக்கணும்னு இருக்கிற நேரத்தில் தேவன் தாமே அழியில நாம் சிலுக்காதபடி, தண்ணீரில் அப்படியே அடிச்சு கொண்டு போகாதபடி உன்னதத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறார், சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2023ஆம் வருஷத்தில் யோசித்து பாருங்க, நம்ம வருஷ கடைசிக்கு வந்திருக்கோம். 12 மாசத்தை என்ன பண்ணியிருக்கோம், தாண்டி வந்திருக்காங்க. அநேக நேரம் முன்னாடி போனால் பிரச்சனை, பின்னாடி போனால் பிரச்சனை, சைடு திரும்பினா ஒரு பிரச்சனை, எல்லா பிரச்சனை ஒன் ஆஃப்டர் ஒன் வர்றதில்ல, அட் ஏ டைம் ஒரே நேரம் எல்லாம் நம்மளுடைய தலையை என்ன பண்ணுது, சூழுகிறதாக இருக்கு. ஆகாசோடைய வாழ்க்கையிலும் இதே தான் வருகிறதா. அப்பதான் தேவனுடைய தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்போ என்ன பண்ணு, இந்த ஆகாசை போய் பார். அவன் கவலையாக என்ன பண்ணுன்னு தெரியாம அரண்மனையை விட்டு ஏதோ சாதா மனுஷனாக இந்த டோபிங்க துணி துவைக்கிற இடத்துல வந்து என்ன பண்றாரு, என்ன பண்ணுன்னு தெரியலன்னு இப்படி சுத்திட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணு, நீ சொல்லுகிறவனாக. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீ பயப்படாத, அமர்ந்திருக்க பார். நீ என்ன பண்ணு, அமர்ந்திருக்க பார். இந்த 2 புகைக்கிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிரக கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். இந்த நேரத்துல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தாமே தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பி ஆகாஷ் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நான் என்ன பண்றேன், உன் கூட இருக்கிறவனாக, நான் உன் கூட இருக்கிறவனாக அப்படிதானே போட்டிருக்கேன். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த 2 புகைக்கிற கொள்ளிக்குட்டைகளை பார்த்து நீ என்ன பண்ணாத, பயராத. அவங்க வந்து உன்னை பயமுறுத்துறாங்க, அவங்க வந்து நகரத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சுத்தி விட்டுட்டு நாங்க வந்துட்டு இந்த மேல இருக்க
நம்ம மேல இருந்து வாசிச்சுட்டு இருந்தா இந்த 2 பேருடைய ஆசை என்னன்னா, ஆகாஷ் ராஜாவை மேல இருந்து இறக்கி விட்டுட்டு வேற யாரையாவது மேல உட்கார வச்சுட்டு நம்ம சொல்லுக்கு ஆடுகிற மாதிரி, நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி, ஆமா சாமி, ஆமா ஐயா தலையாடுற எஸ் மேனை போய் நம்ம என்ன பண்ணலாம், தாவீது குடும்பத்தை அழிச்சு விட்டு வேற யாராவது உட்கார வைக்கலான்னு, யாரையாவது சிங்காசனம் உட்கார வைக்கலாம்னு நீங்க ஆசைப்படுறாங்க. ஆனா நீங்க இவங்களை குறிச்சு என்ன பண்ணாத, பயப்படாது. இவங்க எதை மாதிரி இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு ராட்சசர்கள் மாதிரி இருந்தாலும், பார்க்கறதுக்கு பெரிய ஆட்களா இருந்தாலும், ஹவ் ஆர் தீஸ் பீப்புள், இவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க? 2 பேரும் என்ன, புகைக்கிற கொல்லி, எப்படி தானே போட்டிருக்கேன், புகைக்கிற கொல்லிக்கட்டைகளாகிய, புகைக்கிற கொல்லிக்கட்டைகளாக இருக்கிறாங்க. வெறும் புகை தான் என்ன பண்ணுது இருக்கிறதாக. எப்படி இந்த மேட்ச் பாக்ஸை வந்துட்டு அந்த மேட்ச் பாக்ஸ் இப்படி அடிச்சுட்டு கொஞ்சம் வச்சா அந்த 5 செகண்டோ 2 செகண்ட் என்ன பண்ணும், இப்படி புஃப்னு என்ன பண்ணும், லைட் வரும், அப்புறம் என்ன பண்ண அப்படியே அணைஞ்சிடும். தேவனுடைய வார்த்தை ஆகாசை பார்த்து சொல்லுது, உனக்கு சூழ்நிலை கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல, உனக்கு சூழ்நிலை நெருக்கமா இருக்கு, இக்கட்டாக இருக்கு, ஆனா இந்த புகைக்கிற கொல்லிக்கட்டையை பார்த்து நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அப்படிதான் சொல்லு. இவங்க அநேக திட்டத்தோட உன்னை பயமுறுத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க. உன்னுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நீ அறிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா சம்பந்தமே இல்லாதவங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய பிளானை நிறைவேற்றுறதுக்காக, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு மைண்ட்ல வச்சிருக்கிறாங்க, அதை நிறைவேற்றுறதுக்காக, உன்னை பயமுறுத்துறதுக்காக உன்னை எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இந்த புகைக்கிற கொல்லிக்கட்டையை பார்த்து நீ என்ன பண்ணாத, பயப்படாத. அவங்க என்னெல்லாம் தீர்மானம் வச்சு வந்திருக்கிறாங்களோ அது ஒண்ணு என்ன பண்ணாது, நடக்காது. 7ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, ஆமா, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. அவங்களுடைய ஆலோசனை என்ன பண்ணாது, நிறைவேறாது. அவங்க என்னெல்லாம் நினைச்சு பிளான் போட்டு வந்திருக்கிறாங்களோ, 3-4 ராஜ்யம் சேர்ந்து ஒன்று எல்லா சைடுல இருந்து அட்டாக் பண்றாங்களோ, அந்த ஆலோசனை என்ன பண்ணாது, உனக்கு நடக்காது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கார். என்னவென்றால் வேதவசனம் சொல்லுது, என்னை சுத்திலும் அவர்கள் என்ன பண்ணார்கள், வளைந்து கொண்டார்கள், ஆனால் தேனீக்களை போல அவர்கள் விழுந்தார்கள், முள்ளில் பட்ட நெருப்பை போல என்ன பண்ணாங்க, அவர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர், நிறைய பேர் இந்த கிராமத்து சைடில் வந்திருக்க அவங்களுக்கு தெரியும், இந்த விறகுக்கு, இந்த தீ எரிக்கிறதுக்கு விறகு போடும்போது, ட்ரை வுட்டை போடும்போது அவ்வளோ எரியாது. ஆனால் அங்கே கிடக்கிற முள்ளுங்களெல்லாம் போட்டால் கப்புன்னு என்ன பண்ணும், பிடிச்சிட்டு பயங்கரமாக ஹைட்டாக என்ன பண்ணும், எரியறதாக இருக்கும். ஆனால் எவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சோ, எவ்வளோ ஸ்பீடாக எரிஞ்சிச்சோ, ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ணிடும், அப்படியே அணைஞ்சு போயிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, இத்தனை பேர் வந்து ஒன்று பயமுறுத்துறாங்க, நீ என்ன பண்ணாத, பயப்படாத. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ என்ன பண்ண, அமைதியார், பயப்படாத. அவங்க என்ன உனக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனையை கண்டு நீ என்ன பண்ணாத, பயப்படாத. அவங்க புகைக்கிற கொல்லிக்கட்டையை போல தான் இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. கீழே 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது, 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எப்ராயிமின் தலை சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன், நீங்கள் விசுவாசத்தை விட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று என்ன பண்றார் கர்த்தர் சொல்லுகிறவர்களாக ஆண்டவர் சொல்லுகிறாங்க. எப்ராயிம் வந்து பெரிய ஒரு குரூப்பை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, உங்களை சுத்தி இருக்காங்க. ஆனா எப்ராயிமுக்கு தலையாக இருக்கிறது யாருன்னா சமாரியா தேசத்துல இந்த நாயகனாக இருக்கிறது ஏதோ ஒரு மனுஷன் ரெமலியா. ஆனா இன்டைரக்ட் ஆண்டவர் சொல்லுகிறது என்னது, எப்ராயிமுடைய தலை ரெமலியானா, உன்னுடைய தலைவன், உன்னுடைய நாயகன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், யெகோவா தேவனாகிய கர்த்தர். நான் உன் கூட இருக்கும்போது இந்த புகைக்கிற கொல்லிக்கட்டையை பார்த்து நீ என்ன பண்ணாத, பயப்படாத. உன் விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணாத, இந்த நேரத்துல நீ விழாத. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அநேக நேரம் when will our faith be tested, நம்மளுடைய விசுவாசம் எந்த நேரம் பரீட்சை பார்க்கப்பட்டு, இது ஜெனுவின் ஃபேத், இது உண்மையான விசுவாசம், பொன்னை போல இருக்கிற விசுவாசம், கோல்டை போல, தங்கத்தை போல இருக்கிற விசுவாசம் என்று எந்த நேரத்தில் சோதிக்கப்படுகிறது என்றால், நம்மளுக்கு பிரச்சனைகள், நம்மளுக்கு போராட்டங்கள் வரும்போதுதான் எந்த விதமான விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்கு, இல்லாவிட்டால் எந்த விதமான தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று அந்த நேரம் தான் என்ன பண்ணுது, உலகத்துக்கு காண்பிக்கிறதாக. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நீ கவலைப்படாத. அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய யோசனைகள் அது நிறைவேறாது, அது நடக்காது. நான் என்ன பண்ணுகிறேன், உன் கூட இருக்கிறவனாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணு, விசுவாசத்துல உறுதியாக இரு. கன்னடாவில் பார்த்தபோது நல்லா இருக்கும், எபிரேய பாஷையில் பார்க்கும்போது கூட நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் உங்களால் உறுதியாக இருக்க முடியலை என்றால் வேற ஒரு நேரத்தில் என்ன பண்ண முடியாது, உறுதியாக இருக்க முடியாது. தமிழ்ல எல்லாம் சிம்பிளா என்ன பண்ணிட்டாங்க,
முடிச்சிட்டாங்க. ஆனால் எபிரேய பாஷையில் இஃப் யூ கேனாட் ஸ்டாண்ட் ஃபர்ம் நவ், உனக்கு பிரச்சனை போராட்டம் இருக்கும்போது நான் கர்த்தர் ஒருவரே நான் நம்புகிறேன், நான் என் தேவன் ஒருவரே நம்புகிறேன், இந்த நேரத்தில் உன்னால் நிற்க முடியலன்னா வேற ஒரு நேரத்தில் என்ன பண்ண முடியாது, வேற ஒரு நேரத்துலையும் நிற்க முடியாது. பாருங்களேன், கன்னடத்தில் பாருங்க போட்டிருக்கு 9ஆம் வசனத்தின் 2ஆம் ಭಾಗத்து, ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಸ್ಥಿರವಿಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಮಗೆ ಸ್ಥಿರತೆಯೇ ಇಲ್ಲ. உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களால் ஆண்டவரை நம்பி ஆகாசியை இல்லைன்னா யூதா சொன்னாங்களே, தேவனுடைய பிள்ளைகளை கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு என் தேவனை தான் நான் நம்புவேன், நீ உறுதியாக இருக்க முடியலன்னா வேற ஒரு நேரத்தில் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எதற்காக என்று சொல்லுகிறேன் என்றால், அநேக நேரம் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரிப்பார்கள். ஆகாஷ் ராஜா குறித்து கூட நம்ம வரும்போது கீழே பார்ப்போம். தேவ பக்தியின் வேஷத்தை தரிப்பார்கள், ஆனால் தேவ பக்தியின் பலன் என்ன பண்ணிடுவாங்க, அற்று போகிற மாதிரி தள்ளி விடுகிறவர்களாக இருப்பார்கள். நல்லா இருக்கும் போது, எல்லாம் நல்லா இருக்கும் போது ஆமேன் அல்லேலூயா சர்ச்சு தேவனுடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவனை தேடுகிறேன், நான் உறுதியாக இது பண்ணுகிறேன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, தேடுறவங்களா இருக்கும். கொஞ்சம் உயர்வு வந்துட்டு கொஞ்சம் அவங்கள ஆண்டவர் உயர்த்தின உடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணிடுவாங்க, டாட்டா பாய் பாய்ன்னு என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. இல்லாட்ட சில காரியம் அவங்க விரும்புகிற மாதிரி, அவங்க விரும்புகிற சில காரியம் நடக்கிறது இல்லைன்னா, ஏன்னா அவங்களுக்கு விரோதமாக பிரச்சனை வந்த உடனே அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரை நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு என்ன பண்ண மாட்டேன், நீங்கள் நான் விரும்புகிற மாதிரி செய்யலை, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். தேவன் ஒருவேளை அந்த பிரச்சனையை தாண்டிட்டு இல்லைன்னா அந்த 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 சூழ்நிலையை தாண்டி விட்டு ஒரு பெரிய காரியத்தை வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க சொல்றது என்னது, ஏனெல்லாம் இந்த நேரத்தில் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. சம்திங் லைக் irresponsible behavior. அப்படின்னா என்னது, ஏமெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் போட வேண்டாம். நான் எப்படி கடைக்கு போகிற மாதிரி, இன்றைக்கி இந்த கடை நல்லா இருக்கு, இல்லைன்னா இந்த இடத்துல இன்றைக்கி நல்லா இருக்குன்னு எப்படி இப்போ நான் விசிட்டிங் போகிற மாதிரி ஆண்டவர்கிட்ட நான் என்ன பண்ணுவேன், ஒரு விசிட்டிங் போடுறவன் ஆகிறேன். பிரச்சனை போராட்டம் வரும்போது ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், விசுவாசம் எப்போ உங்களுக்கு விசுவாசம் உலகத்துக்கு காண்பிக்க முடியும், நீங்கள் எப்போ உண்மையாக தேவனுடைய பிள்ளை, உண்மையாக தேவனை ஆராதிக்கிறீங்க, ஜீவனுள்ள தேவனை உண்மையாக ஆராதிக்கிறீங்க. ஏதோ பாரம்பரியமாக சண்டே வந்து நான் என்ன பண்ணுவேன், உட்காந்துட்டு நான் பார்ப்பேன், இப்படி டைம் வச்சு என்ன பண்ணுவேன், பார்ப்பேன் எப்போ பிரசங்கத்தை பண்ணுறாங்க, எப்போ பிரசங்கத்தை முடிக்கிறாங்கன்னு. அப்படி பார்க்காதபடி உண்மையாக நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று எப்போ உங்களுடைய விசுவாசம் காண்பிக்கப்படும் என்றால், பிரச்சனை போராட்டத்தில் நீங்கள் ஆண்டவரை எவ்வளோ உறுதியாக பற்றி கொள்ளுகிறீங்க, பிரச்சனை போராட்டத்தில் ஆண்டவரை எவ்வளோ உறுதியாக பிடிச்சு கொள்றீங்களோ அப்போ தான் your faith will be shown to the world. உலகத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க, எந்த மாதிரி தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீங்க, விசுவாசமாக இருக்கிறீங்க என்று உலகத்துக்கு என்ன பண்ணுது, காண்பிக்கிறதாக இருக்குது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணு, உறுதியாக, நான் உனக்காக ஒரு அடையாளத்தை பண்ணுகிறேன், இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணு, உறுதியாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிறதான ஆண்டவர் யார் என்று நாம் என்ன பண்ணணும், புரிகிறவங்களாக இருக்கணும். நிறைய நேரம் நம்ம அநேகருடைய ஓப்பனாக சொல்ல வேறு பேக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நான் ஏசப்பா என்னென்னா, அந்த நம்ம கதையில் வாசிக்கிறதான இந்த என்னது அந்த அந்த அலாதீனுடைய ஜீனி, அலாதீனுடைய அந்த ஒரு விளக்கு மாதிரி இருக்கும், அந்த விளக்கத்தை இப்படி 4 வாட்டி இப்படி தேய்ச்ச உடனே என்ன பண்ணும், விளக்குலேருந்து ஒரு ஆவி மாதிரி வந்து சொல்லும், அலாதீனே உனக்கு என்ன வேணும், அலாதீன் சொல்வார், எனக்கு இது வேணும், எனக்கு எனக்கு ஒரு அரண்மனை வேணும், எனக்கு இவ்வளோ தங்கம் வேணும்னு சொன்ன உடனே இந்த 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 ஜீனி பேனவனும் எல்லாத்தையும் பண்ணுகிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிறதான தேவன் நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் என்னதோ நமக்கு பண்ணுற மேஜிக் மேனாக இல்லை, என்னதோ அவர் நம்மளுக்கு ஏதோ மேஜிக் பண்ணி நம்மளை பலப்படுத்துறதாக, அவர் நம்மளுக்காக என்ன பண்ணுகிறார், அடையாளத்தை செய்கிறதாக இருக்கார். ஆனால் நம்மள்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது என்னது, நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். வருஷ கடைசியில் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை வருஷத்தில் அநேக கஷ்டங்கள் மத்தியில், அநேக போராட்டங்கள் மத்தியில், எப்பாடி ஏதோ நான் கஷ்டப்பட்டு நான் டிசம்பரை நான் சேர்ந்துருக்கிறேன்னு ஒரு வேளை வந்திருக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரில, நியூ இயர்க்கு என்ன பண்ணணும்னு தெரில, வருஷம் கடைசியில் முடிகிறதாக இருக்குது, வேலையில் என்ன பண்ணணும்னு தெரில, வேலையிலேருந்து என்ன வைக்கிறாங்களா, வேலையிலேருந்து என்ன தூக்குறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் நீ விசுவாசத்தில் என்னவாரு, உறுதியாக. இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணு, விசுவாசத்தில் உறுதியாரு. உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்காக தான் நான் என்ன பண்ணுகிறேன், உனக்காக அடையாளத்தை காண்பிக்கிறவனாக இருக்கிறேன். அடையாளம் அற்புதம் நடக்கிறது எதற்காக என்றால், அதான் சொன்னேன், சும்மா மேஜிக்கிற்காக, ஏதோ ஒரு டிஸ்பிளேக்காக இல்லை.
நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுகிறார்? தேவன் அடையாளத்தை அற்புதத்தை செய்கிறவரார். இதெல்லாம் சூழ்நிலையை சொல்லி விட்டுட்டு தான் தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகாஸ் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். நம்ம வாஸ்து வசனத்தை பாருங்க. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தை ஆகாசை நோக்கி வந்து அது என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை என்ன பண்ணு, நீ வேண்டிக் கொள்ளுகிறவனாக. எதற்காக அடையாளத்தை வேண்டிக் கொள்ளும்? Why should we ask a sign to the Lord? ஆண்டவரிடத்தில் எதற்காக அடையாளத்தை கேட்க வேண்டும்? நான் சொன்னது போல ஏதோ ஒரு மேஜிக் கிட்ட எனக்கு இந்த மேஜிக்கை பண்ணிதா, எனக்கு இது ஜீபும்பா ஏதோ பண்ணித்தான், நான் அப்படி கேட்காதபடி நம்முடைய தகப்பனாகிய தேவனிடத்தில் எதற்காக நாம் அடையாளத்தை கேட்க வேண்டும் என்றால், நம் விசுவாசம் உறுதிப்படும்படியாக, நம்முடைய நம்பிக்கை திடப்படும்படியாக நாம் கேட்கிறதாக. பாருங்களேன், ஆண்டவர் பாருங்க சொல்றதுனால அழகா இருக்கு. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை என்ன பண்ண, ஆகாசே நீ வேண்டிக்கொள், நீ கேட்கிறவனாக. அந்த அடையாளம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும் என்றால், உன்னை நீ உறுதியாக நிற்க வேண்டும் என்றால், தேவனண்டை இன்னும் நீ கிட்டி சேர வேண்டும் என்றால், அந்த அடையாளத்தை தேவன் சொல்லுகிறான், நான் வானத்திலே வேணாலும் நான் பண்ணுகிறேன், நான் பூமியில வேணாலும் பண்ணுகிறேன். நீ என்ன பண்ணு, இந்த நேரத்தில் என்ன பண்ணு, உறுதியாக இருக்கிறவனாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மிலிட்ரியில் இருக்க மனுஷனுடைய தைரியம் எப்போ டெஸ்ட் ஆகப்படும், அவனுடைய தைரியம் எப்போ வெளிப்படும் என்றால், ட்ரைனிங் நேரத்தில் இல்லை, இல்லைன்னா காலையில் அந்த 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 என்ன சொல்ல கன்னு எல்லாம் அந்த பேகேஜை தூக்கிட்டு ஓடும் போது இல்லை, அப்போ இல்லை, இல்லைன்னா ப்ராக்டிஸ் நேரத்தில் இல்லை. அவன் தைரியமான மனுஷன் எப்போ அவனுக்கு தெரியப்படும் என்றால், எல்லாம் யுத்தங்கள் நடக்கும்போது அப்போதான் நம்ம அந்த மிலிட்ரி மேனோடைய தைரியம் என்ன பண்ணும், காண்பிக்கிறதா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நேரத்தில் நீ உறுதியா இரு, உனக்கு உறுதியா இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் விசுவாசத்தில் உறுதியா இரு. உன் விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக நான் வேண்டிய அடையாளத்தை நான் பண்ணுகிறவனாக இருக்கிறேன். ஆனால் இங்கே தான் என்ன பண்ணுற நம்ம ஆளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. 12ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆகாசன்னு சொல்றாங்க. ஆகாசோ 12ஆம் வசனத்தை ஒரு நிமிஷம் 12ஆம் வசனத்தை டிவியில் போடுங்க. இப்போ 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகாஸ் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வசனம் என்ன பண்ணுது, நல்ல உற்சாகம் படுத்துகிற வசனமாக வருது, பலப்படுத்துகிற வசனமாக வருது, தைரியப்படுத்துகிற வசனமாக இருக்கு. இத்தனை பேர் வந்திருக்காங்க, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்னு தேவனுடைய வசனம் சொல்கிறதா இருக்கு. ஆனால் ஆகாஸ் வாயில வர வார்த்தை என்ன பாருங்க, நான் கேட்க மாட்டேன், நான் என் கர்த்தராகிய தேவனை நான் என்ன பண்ண மாட்டேன், பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று சொன்னேன். அம்மா நினைப்பேன், பரவாயில்லையே, ஆகாஸ் என்ன பண்ணுகிறாரு, ரொம்ப பக்தி உள்ள மனுஷனாக சொல்றேன், ஆண்டவரால் நான் பரீட்சை பார்க்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் என்று ஆகாஸ் என்ன பண்ணுங்க, ஆகாஸுடைய வாயில எப்படி வர்றதா இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் ஊழியத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அநேக நேரம் பாஸ்டர் ஊழியத்தில் செய்கிறவங்களாங்க, நம்ம ஊழியத்தை சில வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்கள்ட்ட நம்ம பேசினா அவங்க சொல்லுவாங்க, யாராவது நம்மள்கிட்ட வந்துட்டு அதிகமாக பரிசுத்தமாக நடந்தான், இல்லைன்னா அதிகமாக ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துட்டு, நான் இப்படியெல்லாம் நான் பைபிள் படிக்கிறேன், இப்படியெல்லாம் பண்ணுறேன் பாஸ்டரே, நம்ம எல்லா வாலிபர்களுக்குள்ள இந்த இச்சையின் ஆவி கிரியை செய்கிறதா இருக்குது, இந்த இருளின் ஆவி கிரியை செய்கிறதா இருக்குன்னு கொஞ்சம் ஓவராக வாய் பேச்சில் ஓவர் அப்படி பரிசுத்த மாதிரி யாராவது பேசுனா அப்போவே நம்ம தெரிஞ்சிடும் இந்த ஆளுக்குள்ள என்ன இருக்குது, ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. இவர் போய் எல்லாரும் வாலிபரையும் பார்த்து சொல்லுவார், இவங்களுக்குள்ள இச்சையின் ஆவி இருக்குது, இவங்களுக்குள்ள பிசாசின் ஆவின்னு இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த பள்ளத்தில் விழுந்துட்டு பார்க்குறவங்க எல்லாம் பார்த்து சொல்கிறது, அது உனக்கு இந்த ஆவி இருக்குது, உனக்கு அந்த அசுத்த ஆவி இருக்குன்னு சொல்கிறவங்களாக இருப்பாங்க. ஆகாஸோடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். பின்னாடி இவர் பேக்ரவுண்டில் நிறைய காரியத்தை என்ன பண்ணியிருக்காரு, பண்ணி வச்சுட்டு தேவனுடைய ஊழியக்காரரை பார்த்து என்ன பண்ணுகிறாரு, நல்ல பக்தி உள்ள மனுஷனாக, ஊழியக்காரரே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நான் கண்டு விசுவாசிக்கிறவன் இல்லை, காணாமல் நான் விசுவாசிக்கிறவன், நான் ஆண்டவரெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று ஆகாஸ் என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், மெனி a times நம்ம அநேக நேரம் we make our holiness as a covering to cover our flaws. அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து அநேக நேரம் உலகத்தாருக்கு ஜனங்கள், ஆண்டவர்கிட்ட தூரமாக இருக்க ஜனங்க, அவங்களுடைய வாய்ப்பேச்சினாலே அவங்களுடைய இருக்க குறைகள் என்ன பண்ணிடுவாங்க, மூடுறதுக்காக இப்படி சொல்லுவாங்க. எப்போ தேவன் ஒருவேளை தேவனுடைய வார்த்தை வந்து மனம் திரும்ப ஆண்டவர் இடத்துல நீ சேர்க்கிறவனாக கண்டிக்கிற வார்த்தை வந்த உடனே இவர் இங்கேருந்து சொல்வார், நான் நல்லா ஜெபம் பண்ணுறவன் தான், எனக்கு இந்த வசனம் என்ன பண்ணாது எனக்கு தேவையில்லை.
நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆண்டவரோட நான் எவ்வளோ ஐக்கியமாக இருக்கேன், என்னை பார்த்து நீங்கள் யார் சொல்கிறதாக இருக்குன்னு இவர் என்ன பண்ணுவார், பேக்கு கமெண்ட்ரி கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், அநேக நேரம் கடைசி நாட்கள் அநேகர் என்ன பண்ணுவாங்க, தேவ பக்தியின் வேஷத்தை அநேக பேர் தரிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் தேவ பக்தியின் பலன் என்ன பண்ணுறது, அதை மறுதளிப்பாங்க. அதெல்லாம் அது அவங்களுக்கு பெருசு இல்லை. ஆனால் வேஷம் போடணும், டு பி ஹிப்போக்ரிட்டிக்கல். ஜனங்க உண்மைதாக நான் பெரிய பக்தி உள்ள மனுஷன் நடிக்கிறதுக்கு அது நல்லா நாடகம் போடுறதுக்கு வேஷம் போடுறது நல்லா இருப்பாங்க. ஆனால் உண்மையாக தேவன் என்ன பண்ணுறதில்ல, நம்புறது. ஆகாசுடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன், அதே பிரச்சனை தான் என்ன பண்ணுது ஆகாசுடைய வாழ்க்கையில் நடக்கிறதாக இருக்குது. பாருங்க 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் என்ன நடக்குது. நான் சொன்னது போல் இவ்வளோ சூழ்நிலை நடக்குது, எல்லா பேக்ரவுண்டில் இப்படி எல்லாம் நடக்குது. தேவன் சொல்லுகிறான், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆகாஷ் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு. ஆனால் ஆகாஷோடைய வேலையை பாருங்க, 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள். ஆகாஸ் அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாப் லேசர் இடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன், நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேலின் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லி ஆட்களை என்ன பண்ணுகிறார், அனுப்புகிறவர்களாக இருக்கிறார். பாருங்க ஆகாஷ் பண்ற வேலை பாருங்க, ஊழியக்காரருக்கு முன்பதாக பக்தியாக நடக்கிறாங்க. சர்ச்சில் வந்து என்ன பண்றாரு, ஆகாஷ் பக்தியாக நடத்துறாரு. ஆனால் பேக்ரவுண்டில் இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் 4 பேர் சேர்ந்து என்கிட்ட யுத்தம் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன், அசிரியாட்ட சேர்ந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் அந்த சைடுக்கு நான் சேருகிறவனாக இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ கேட்குறதுக்கே இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அசிரிய ராஜாவை பார்த்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதான இந்த மனுஷன் சொல்றது என்னது, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தாவீது என்னுடைய குமாரனாக இருக்கிறான், தாவீது என் பிள்ளையா இருக்கிறான், தாவீதை நான் என்ன பண்ணுகிறேன், அவனுடைய சிங்காசனத்தில் வைக்கிறவனாகிறேன். யாரெல்லாம் தாவீதுடைய சிங்காசனத்தில் உட்கார்றாரோ அவரை அந்த மனுஷனை என்னுடைய மூத்த குமாரனை போல நான் காப்பாற்றுகிறவனாக இருக்கிறேன். 89ஆம் சங்கீதத்தில் நம்ம இதை வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் என்ன பண்ணுகிறோம், இதை வாசிக்கிறோம். யாரெல்லாம் தாவீதின் குமார் வம்சத்தில் வந்து தேவனுடைய ஜனங்களை ஆளுகிறார்களோ, ஆண்டவர் சொல்றாங்க, அவங்களை என்னுடைய பையனை போல நான் என்ன பண்ணுகிறேன், பார்க்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பையன், தேவனுடைய பையன் வந்து என்ன பண்ணுறான், ஆகாஷ் ராஜா, தேவனுடைய குமாரன் ஆகிய தேவனுடைய சன் ஆகிய ஆகாஷ் ராஜா இஸ்ரவேல் ராஜாவை சாதாரண இந்த அசிரிய ராஜாவை பார்த்து சொல்லுகிறது என்னது, நான் உங்களுடைய அடிமை, என்னது, நான் உங்களுடைய அடிமை. அது மாத்திரமல்ல, அசிரிய ராஜாவே திக்லாத் பெலசாரே, நான் தான் யார், உங்களுடைய குமாரன், உங்களுக்கு எத்தனை பையன் இருந்தாலும் நான் தான் உங்களுடைய மூத்த பையன்னு சொல்லிட்டு அசிரிய ராஜாவுக்கு முன்பதாக போய் இவர் போய் சரண் அடைஞ்சிட்டு தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறவராக. கீழே இருக்க வசனத்தை வாசிக்கும் போது, ராஜ்யத்தில் இருக்கிறதான எல்லா தங்கத்தையும் வெள்ளியும் போய் அசிரிய ராஜாக்கு இந்த ஆகாஷ் ராஜா போடுறவங்களா இருக்காங்க. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதான வஸ்துக்களை எல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறதாக இருக்கிறார். இதெல்லாம் பண்ணி விட்டு தான், இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணி விட்டு தான் தேவனை பார்த்து சொல்லுகிறது என்னது, நான் கர்த்தரை என்ன பண்ணுகிறதில்லை, பரீட்சை பார்ப்பதில்லை, நான் கர்த்தரை என்ன பண்ண மாட்டேன், சோதிப்பதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அநேக நேரம் நம்முடைய விசுவாசம் குறைவாக இருக்கும்போது, இல்லைனா நம்மளுக்கு பயம் இருக்கும்போது, அப்போ வந்து என்ன பண்ணுகிறார், தேவன் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக அநேக காரியத்தை பண்ணுகிறார். இல்லாவிட்டால் நம்மளுடைய ஆண்டவரே, பேதுருவை போல், ஆண்டவரே நான் இந்த ஆழ்ந்த தண்ணியில் நான் முழுகிருவேனோ என்றிருக்கிற அந்த பயமான சூழ்நிலை, விசுவாசம் நமக்கு கலங்குற சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை திருடப்படுத்துகிறார். ஆனால் இந்த டபுள் கேம் ஆடிட்டு ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருக்கே அல்வா கொடுக்குறவங்களாக இருந்தால் தேவன் என்ன பண்ணுகிறார், விரோதமாக பண்ணுறாங்க. இந்த ஆகாஷ் பண்ணுற காரியத்தை நம்ம பார்க்கும்போது, கீழே நம்ம வாசித்து வரும்போது, அசிரிய ராஜாவோட என்ன பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறவராக இருக்கார். தேவன் அடுத்ததாக என்ன பண்ணுறாரு, அசிரிய ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, இவங்களை தோற்கடிச்சு விட்டு ஜெயத்தை என்ன பண்ணிடுறாரு, கொடுத்துட்றாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, அசிரிய ராஜா என்னெல்லாம் பண்ணுறாரோ தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார். கீழே நம்ம வாசித்து வரோம், நான் வேகமாக போகிறேன், நம்ம வேகமாக வாசித்தா உங்களுக்கு அசிரிய ராஜா எப்படி தன்னுடைய பிள்ளைகளை தீக்கு மேலே நடக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, ஆகாஷ் ராஜா பண்ணுறவங்களாக இருக்கிறார். அசிரியா ராஜா தன்னுடைய தேவனுக்கு எந்த மாதிரி பலிபீடத்தை கெட்டுறாரோ அதே மாதிரி தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணுறாரு, போய் பலிபீடத்தை இவர் கட்டுறவர்களாக இருக்கார். நம்ம அந்த வேதவசனம் கிளீனாக போட்டிருக்கு. என்னென்ன சாலமோன் கட்டி வச்சிருக்கிறதான அந்த வெங்கலமான அந்த
அந்த தண்ணீர் தொட்டி ஆகட்டும், பலிபீடத்தையும் என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஒதுக்கி சைடில் என்ன பண்றாரு, தள்ளி வச்சுட்டு என்ன பண்றாரு, அது தேவையா இருக்கும் போது என்ன பண்றேன், யூஸ் பண்றாரு. எனக்கு எப்போ ஞான திருஷ்டி தேவையோ, எப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அப்போ நான் என்ன பண்றேன், தேவனுடைய ஆசாரியர்கள், லேவியின் புத்தகர்கள், ஆண்டவர் மோசேக்கு ஆரோனுக்கு, இல்லைனா சாலமோன் எப்படி தேவ ஆலயத்தை கட்டியிருக்காங்க, அந்த பலிபீடத்தை எனக்கு எப்போ தேவையோ, பிரச்சனை எப்போ எனக்கு சரியாகுதோ அப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் அஸ்ரியாவுடைய குமாரன் ஆகிடுறேன். நான் அஸ்ரியாவோட சேர்ந்துருக்கிறனால நான் டாப் ஆளாக இருக்கிறேன். அந்த ஆளை போல தான் நான் பலிபீடத்தை நான் கட்டுகிறவனாக இருப்பேன். பாருங்க 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும், ஆலயத்து அருகே கட்டியிருந்ததான ஓய்வு நாளின் மண்டபத்தையும், ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும், ஆமா ராஜா பிரவேசிக்கிறதான மண்டபத்தையும் அசிரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு என்ன பண்ணிட்டான், அப்புறப்படுத்தி போட்டான். இது ரெண்டு ஒரே காரியத்தை தான் நம்ம ஒரே வசனத்தை ஒரே இதை தான் நம்ம சொல்லு. ஆலயத்தின் அருகே கட்டியிருந்ததான ஓய்வு நாளின் மண்டபம் ஆகிய ராஜா பிரவேசிக்கிறதான இடம். ராஜா வந்து என்ன பண்ணும், சர்ச்சுக்கு போறதுக்காக கேட்ல என்ட்ரி பண்ணி ராஜா இருக்கிறதுக்காக ஒரு பெரிய மண்டபம் என்ன பண்ணிருந்துச்சு, கட்டி இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த அசிரிய ராஜாவோட சேர்ந்த உடனே எல்லாம் இவர் அதான் சொன்ன, இவர் வாயில வர்றது பக்தி உள்ள மனுஷன், இவர் ஆகாஷ் வாயில வர்றது நான் என்ன மாதிரி ஜெபிக்கிற மனுஷன், நான் இந்த மாதிரி பக்தி உள்ள மனுஷன், ஆகாஷ் வாயில வருது. ஆனா இவர் பண்ற காரியம் எல்லாம் நம்ம மேல இருந்து வாசிட்டு டைம் வேகமாக போறனால நான் சொல்றேன், நம்ம வேகமாக போறேன். ஆகாஷுடைய காரியம் எல்லாம் என்ன பண்ணுது, தேவனுக்கு விரோதமாக பண்றதாக இருக்கு. தேவனுடைய ஆலயத்தில் இருக்க காணிக்கை என்ன பண்ணியாச்சு, இப்போ அஸ்ரிய ராஜாக்காக போடுறதாக, தேவனுக்காக பண்ணினதான் தியாகம், தேவனுக்காக பண்ணினதான பொருத்தனை இப்போ வந்து என்ன பண்ணுது, அஸ்ரிய ராஜா இடத்துல போகிறதாக இருக்கு. ரெண்டாவதாக தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதான ஓய்வு நாளின் கூடாரம், வாரம் எல்லாம் தேவனை முன்பதாக வந்து ஆராதிக்க வேண்டியதான காரியம். ராஜாவாகி இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறதுக்காக வச்சிருக்கிறதான அந்த ஓய்வு நாள் கூடாரத்தை இவர் என்ன பண்ணியாச்சு, அகற்றி என்ன பண்ணியாச்சு, சைடில் போட்டாச்சு. தேவனுக்காக பலி செலுத்த வேண்டும் இருக்கிறதான அந்த பலிபீடத்தை என்ன பண்ணியாச்சு, மாற்றி விட்டுட்டு என்ன பண்ணியாச்சு, அஸ்ரிய ராஜா என்ன விரும்புகிறாரோ அந்த மாதிரி என்ன பண்ணியாச்சு, கட்டி ஆயிடுச்சு. தண்ணி சுத்திகரிக்க இருக்கிற வேண்டிய அந்த வெண்கல தண்ணீர் தொட்டி என்ன பண்ணியாச்சு, எனக்கெல்லாம் கிளீனிங் எல்லாம் தேவையில்லை, எனக்கு என்ன மாதிரி பரிசுத்தவான் யாரும் இல்லைன்னு வாயில சொல்லி அதை அவுத்து என்ன பண்ணியாச்சு, சைடில் வைத்ததார். இதெல்லாம் இருந்துட்டு தான் இவர் சொல்றது என்னது, நான் பண்ண ஆண்டவர்கிட்ட, நான் ஆண்டவரெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், சோதிக்க மாட்டேன், நான் வந்து ரொம்ப பரிசுத்தமான என்று சொல்லுகிறவர். இந்த வார்த்தை சொல்லிடான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நான் வந்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பொறுமையை நீ என்ன பண்ணுகிற, மனுஷனுடைய பொறுமையை சோதிக்கிறதை விட்டுட்டு தேவனுடைய பொறுமையை என்ன பண்ற, சோதிக்கிறவனாக இருக்கிற. 13ஆம் வசனத்தை வாசிங்க, ஏசாயா 7:13. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. தேவன் சொல்லுகிறார், நீ மனுஷனை ஏமாத்துறது மாத்திரம் இல்லை, தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறியோ. எல்லாம் டபுள் கேம் ஆடி விட்டு, எல்லாம் முன்ன பின்ன வச்சுட்டு, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சு விட்டு பக்தியாக நடத்துகிறியோ பரவாயில்ல. ஆனாலும் உங்களுக்காக ஒரு என்ன பண்ணும், ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறதாக, ஆதலால் ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை உனக்கு கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயர் எடுக்கிறவனாக இருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாச நீ இப்படி டபுள் கேம் என்ன பண்ற, ஆடுகிறவனாக இருக்கிற. நீ வந்து வேற மாதிரி காரியத்தை என்ன பண்ணுகிற, ஆடுகிறவனாக இருக்கிற. நீ ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேள்னாலும் வேற மாதிரி நடிக்கிறவனாக. ஆனா ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறவன். இதோ ஒரு வாலிப ஸ்திரீ, அவர் கர்ப்பவதியாக இருக்கிறாள், அவள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுகிறாள், ஒரு குமாரனை பெறுகிறவனாக இருப்பான். அந்த குமாரன் வளர்றதுக்குள்ள நீ இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ எனக்கு உயிர் போயிருமேன்னு பயப்பட்டு எல்லாம் செஞ்சியோ, அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நிர்மூலமாயிரும். நீ பெரிய காரியம் நினைச்சிட்டு இருக்கிற எல்லா காரியம் நிர்மூலமாயிரும். ஆனா தேவன் நீ நம்பாதபடி, அசிரியாவை நீ சார்ந்தபடியால, உலகத்தின் காரியத்தை நீ சார்ந்தபடியால, தேவனுக்கே டபுள் கேம் நீ ஆடினபடியால, அந்த அசிரியா வந்து என்ன பண்ணிடணும், தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன பண்ணிடுவோம், உன்னை மொட்டை அடிக்கிறதாக, நம்ம பாஷையில் சொல்கிறோம்னா உன்னை எல்லாம் உன்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், வலிச்சு விட்டு போகிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சரித்திரத்தை பார்க்கவும் அப்படிதான் என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. இவங்க பயத்தில் போய் என்ன பண்ணியாச்சு, நல்லா இருந்த ராஜா பயத்தில் போய் என்ன பண்ணியாச்சு, அசிரியா ராஜா என்னை காப்பாற்றுங்க, வருஷம் என்ன பண்ணும் உங்களுக்கு
எவ்வளோ கப்பம் கட்டுவோன்னு பண்ணுறவங்க. அசிரியர் ராஜா என்ன பண்ணார், நல்லா நினைச்சார். நம்மளே தேடி என்ன பண்ணியிருக்கு, மீன் நம்மளை தேடியே வலையை தேடியே வந்து மீன் என்ன பண்ணியிருக்கு. வருஷம் இவரு என்ன பண்ணுறது, கப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணி 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 கடைசியில் இவங்களை கெட்ட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து கேப்சர் பண்ணி பண்ணி எஸ்ஏகே ராஜா வரைக்கும் பார்க்கும்போது எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. வெறும் எருசலேம் மாத்திரம் தான் என்ன பண்ணுது இருக்கிறதாக. இவங்க சொல்கிறாங்க நான் யூத ராஜான். ஆனால் யூத ராஜ்யன்னு பார்க்கும்போது எருசலேம் நகரம் இருக்குது, சுற்றி 2-3 கிராமம் தான் என்ன பண்ணுது இருக்கிறதா. இதுக்காக தேவனை நம்பாதபடி அசிரியாவுக்கு பின்பதாக போனபடியால் அவங்க ஆகாசுடைய சந்ததியை என்ன பண்ணியாச்சு, அசிரியாவுக்கு அசிரியாவுக்கு அடிமையாக போனதாக. ஒரு மனுஷர் எப்படி சொல்லுகிறார், இந்த ஒரு மிஸ்டேக் வந்து என்ன ஆகுது, இஸ்ரவேல் தேசத்துக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷம் வரைக்கும் இட் ஹேட் கான்சிக்வன்சஸ் அட்லீஸ்ட் 2000 இயர்ஸ். ஒரே ஒரு மிஸ்டேக் என்னது, தேவனை நம்பாதபடி, தேவன் கொடுக்குற அடையாளத்தை நம்பாதபடி, தேவன் மேல் விசுவாசத்தை வைக்காதபடி அசிரியாவோட சேர்ந்தபடியால் எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, பிடிச்சாச்சு. அசிரிய ராஜா எப்படி அவருடைய கல்வெட்டில் எப்படி போட்டிருக்காரு, நான் எசேக்கியா ராஜா எப்படி நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன் என்றால், எப்படி நம்ம வீட்டில் லவ் பேர்ட்ஸை ஒரு கேஜில் போட்டு ஒரு கூண்டில் லவ் பேர்டை போட்டுட்டு நம்ம எப்படி அது கீ சொல்கிறத பார்த்து நம்ம ரசிக்கிறோமோ, அசிரிய ராஜா என்ன பண்ணுறாரு, பெரிய யூதா ராஜ்யத்தை எல்லாம் பிடிச்சு வெறும் எருசலேம் நகரத்தை விட்டு அதுலேருந்து எசேக்கியா ராஜா உட்கார வச்சுட்டு அவர் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ணுறதாக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக நான் சொல்லுகிறதாக இருக்கிறேன் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன பண்ணுகிறேன், ஒரு அடையாளத்தை செய்கிறவனாக. வாஸ்தவம் அப்படி தானே சொல்லுது, தேவன் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை செய்கிறதாக. வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ஆகாச போல எனக்கு ஆண்டவர் எனக்கு அடையாளம்லாம் தேவையில்லை, எனக்கு நானும் நல்லா இருக்கேன் ஆண்டவர், எனக்கு எவ்வளோ குறைவு இருந்தாலும் எவ்வளோ மிஸ்டேக் இருந்தாலும் நான் என்ன மாதிரி பரிசுத்தமான ஆளுன்னு யாரும் இல்லை ஆண்டவர், என்ன மாதிரி உண்மை உள்ள தேவன் இல்லை, நான் தூய பவுல், தூய அந்திரேய, தூய பேதுரு மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி நான் ஒரு சைடு, உங்களுடைய சகாயம் எனக்கு தேவையில்லை, தேவனுடைய வார்த்தையோடைய கண்டிப்பு எனக்கு தேவையில்லை, நான் நீதிமான் நீங்கள் சொல்கிறவங்களாக இருக்கீங்களா? ஆகாச போல உங்கள் காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இல்லை விட்டால் தேவனையே பிடித்து கொண்டு, ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வேண்டிய சகாயத்தை செய்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளில் இந்த ரெண்டு பேரை குறித்து நான் வேகமாக சொல்கிறேன். கிதியோனை குறித்து நம்மளுக்கு தெரியும், கிதியோனுடைய வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும். பயங்கர பயமுள்ள மனுஷனாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணணும்னு என்ன பண்ண முடியல, ஒரு நாயகனாக அவருக்கு முன்பதாக போகிறதுக்கு முடியல. ஆனால் அவர் சொல்லுகிற, ஆண்டவரே நீங்கள் தான் என் கூட இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு அடையாளத்தை என்ன பண்ணுங்கள் காண்பிக்கிறவராங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அடையாளத்தை காண்பிக்கிறவராக. ஆண்டவரே சரி இதே ஆப்போசிட்டாக பண்ணுங்க, ஆண்டவர் என்ன பண்ணீங்க, இறங்கி என்ன பண்ணுகிறாரு, அடையாளத்தை காண்பிக்கிறவராக இருக்கார். எளியா பாருங்க, உயிருக்கு பயந்து அவர் என்ன பண்ணுகிறார், கர்மேல் பர்வதத்துக்காக ஓடுகிறார். கர்மேல் பர்வதத்தில் அவர் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஆகாப் ராஜாட்ட என்ன பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணிட்டேன், எசபேல்ட்ட நான் பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணிட்டேன், பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டேன், நான் அழித்து விட்டேன். இப்போ எனக்கு பயமா இருக்கு ஆண்டவர், எனக்கு ஒரு சின்ன அடையாளத்தை காண்பிக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இறங்கி அடையாளத்தை காண்பிக்கிறாங்க. ஆனால் அதே ஆப்போசிட்டை பாருங்க, there is a difference between disbelief and unbelief. unbeliefனா ஆண்டவர் எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு பலப்படுத்துங்க, எனக்கு உறுதிப்படுத்துங்க பண்ணுறதாக. ஆப்போசிட் உதாரணத்தை நம்ம பார்த்தோம், இவங்க 2 பேரை பார்த்தோம். அந்த பிசாசு பிடித்ததானே மகனுடைய தகப்பன் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய அவ்விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீக்கி விடுங்க. ஆண்டவர் என்ன பண்ண, அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். தேவனுடைய சீஷர்கள் வந்துட்டு, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திகள் பண்ணுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுறார், வேண்டிய பலத்தனை பண்ணுகிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதே பரிசேயர்கள், அதே சதிசேயர்கள் வந்துட்டு, நீ தேவன் மெஸ்ஸியாவானால், நீ தான் கிறிஸ்துவ என்றால் மேலேருந்து ஒரு அடையாளத்தை கொண்டு வா, இல்லைன்னா இந்த ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணல, அவங்களுக்கு இணங்கவில்லை. எனக்காக இது பண்ணு, இப்படி பண்ணுன்னு ஆண்டவருக்கே சேலஞ்சு பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுறது, பண்ணுகிறதில்ல. பிரியமான தேவன் அதான் நான் சொன்னேன், என்ன சொல்ல, விசுவாசம் தளர்றதுக்கும் இல்லாட்டால் ஆண்டவர் விசுவாசத்தை விரோதமாக இருக்கு, நான் நம்ப மாட்டேன், நீ இது செய் ஃபஸ்ட்டு, நான் அப்புறம் நம்புறேன்னு சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம். ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக, கலங்கி இருக்கிற நேரத்தில் உன்னை தைரியப்படுத்துறதுக்காக அவர் அடையாளத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நான்லாம் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன், நான்லாம் யாருக்கும் கேட்க மாட்டேன்னா ஆண்டவரால் நம்மளை என்ன பண்ண முடியாது, ரட்சிக்க என்ன பண்ண முடியாது. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இதோ ஒரு குமாரன் என்ன பண்ணுவார்,
பிறக்கிறதாக இருப்பார். ஏசாயா காலத்துல ஆண்டவரே ஆகாச பார்த்து சொல்றார், ஒரு குமாரனை இந்த வாலிப ஸ்திரீ ஒரு குமாரனை அவள் பெறுகிறவளா இருப்பார். அந்த குமாரனுக்கு என்ன பேரிடுவார்கள்? இம்மானுவேல். என்ன இம்மானு எல்லோஹிம் அப்படின்னு என்னது? நம்மோடு எல்லோஹிம், உன்னதமான தேவனாகிய கர்த்தர், சகலத்துக்கும் மேற்பட்டதான தேவனாகிய கர்த்தர் நம்மோடு அவர் என்ன பண்ணுகிறார்? இருக்கிறதாக இருக்கிறார். தேவன் நம்மளோடு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை ரட்சிக்கிறவராக இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்ம ரட்சிக்கிறதாக இருக்கிறவராக. கீழே நம்ம வாசிக்கணும் மத்தேயின் சுவிசேஷத்துல. மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும் போது 730 வருஷங்கள் கடந்த பிறகு மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும் போது இயேசுவானவர் பிறக்கிற அதை பார்க்கும்போது இதே வசனம் தான் என்ன பண்ணுது? மத்தேயுடைய ஞாபகத்துக்கு வருகிறதாக இருக்குது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு, இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்னது? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுக்கு அர்த்தமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிறிஸ்மஸோடைய பண்டிகை நாட்களுக்கு நேராக நம்ம வந்திருக்கோம். அடுத்த வாரத்துக்கு நெக்ஸ்ட் மண்டே 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை என்ன பண்ணுகிறோம்? ஆசரிக்கிறவர்களாக இருக்கோம். தேவன் நம்மளுக்காக ஒரு பெரிய அடையாளத்தை என்ன பண்ணியிருக்காரு? உண்டு பண்ணியிருக்காரு. கிறிஸ்மஸ் பண்டிகைன்னு ஒன்று என்ன நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? கிஃப்ட் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. கிறிஸ்மஸ் பண்டிகையில தான் இந்த பிள்ளைங்க வருஷம்லாம் என்னத்தை கேட்டாங்களோ, வருஷம்லாம் அப்பா எனக்கு ஒரு சைக்கிளை வாங்கித்தா, அப்பா எனக்கு ஒரு சைக்கிளை வாங்கித்தா, அப்பா எனக்கு இது வாங்கித்தா கேட்குறத கிறிஸ்மஸ் பண்டிகை நேரம் என்ன பண்ணுவாங்க? பெற்றவர்கள் வாங்கி தர்றவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா உலகத்துக்கு பார்க்கும்போது கூட என்ன பண்ணுவாங்க? இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு, இல்லை காலேஜ் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட்டு கொடுத்து நம்ம சீக்ரெட் சாண்டான்னு கிஃப்ட் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் பண்டிகை வரும்போது நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் என்னன்னா, ஆண்டவர் நம்மளுக்காக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கார்? அவர் அனுப்பியிருக்கார். ஏதோ வானத்தில் எங்கேயோ இல்லை, ஆகாஷ் விரும்புகிற மாதிரி வானத்தில் எங்கேயோ இல்லை, பாதாளத்தில் எங்கேயோ இல்லை, அந்த உன்னதமான தேவன் நாமே நம்மத்திலே வாசம் பண்ணும்படியாக அவர் மனுஷனாக அவர் வெளிப்பட்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் சொல்லுகிறார், அந்த வார்த்தையானது ஆதியிலிருந்து அந்த வார்த்தை சகலமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறவர் அவர் மாம்சமாகி நம்மத்திலே கிருபையும் சத்தியம் உள்ளவராக அவர் வெளிப்பட்டவராக இருந்தார். ஏசாயா வந்து ஆகாசை பார்த்து சொல்றார், இம்மானுவேல் என்று ஒருத்தர் பிறக்கிறவராக இருப்பார். ஆகாஷ் என்ன பண்ணல? நம்பல. ஆகாஷ் என்ன பண்ணல? நான் விசுவாசிக்க மாட்டேன், நான் வந்து என் பிரகாரமாக போவேன்னு சொன்னா தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாரை நம்பி போறியோ, தேவனை விட்டு உன்னோட யாரு இந்த எந்த அசிரியை அவன் நம்பி போறியோ அந்த அசிரிய தலையிலேருந்து கால வரைக்கும் என்ன பண்ணிடுவார்? உன்னை மொட்டை அடிச்சிருவார். ஆனா தேவன் நம்மளே பார்த்து சொல்லுகிறார், உன்னை மீட்க முடியாது, பிசாசின் கிரியைகளை ரட்சிக்க முடியாது. மத்தேயு எந்த இயேசுவை பார்க்கும்போது, இந்த குழந்தையாக இயேசுவை குறித்து எழுதும் போது அவர் சொல்லுகிறார், இந்த இயேசு பிறக்கும் போது ஏதோ பெத்லெகேம் என்று சொல்லுகிறதான ஒரு குக்கிராமத்தில் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்ததான இந்த குழந்தையை ஜனங்கள் பார்க்கும்போது ஜனங்கள் சொல்லுகிறது என்னவென்றால், இவரை பார்க்கும்போது நாங்கள் என்ன கூடுவோம்? இவரை இம்மானுவேல் என்று கூடுவோம். பிகாஸ் God himself has come and dwelt with us. தேவன் ஒருவரே நம் மத்தியிலே வந்து அவர் வாசம் செய்கிறவர்களாக இருக்கிறார். தேவன் ஒருவரே நம்ம மத்தியிலே வாசம் செய்கிறது என்றால் என்னது? வியாதியிலிருந்து அவர் என்ன பண்ணுகிறார்? விடுதலையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிசாசின் கிரியைகளிலிருந்து அவர் விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். இருளின் கிரியைகளிலிருந்து அவர் விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, இருளில் நடந்தவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் என்ன பண்ணுது? காண்பிக்கப்பட்டதாக இருந்தது. மரண இருளில் இருந்தவர்களுக்கு ஒரு மகா பெரும் வெளிச்சம் பிரகாசிக்கப்பட்டதாக. நமக்கு ஒரு பாலகன் அவர் என்ன பண்ணார்? கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆளுகை, the government shall be upon him. அவர் என்ன பண்ணுவார்? ஆளுகிறவராக இருப்பார். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோட இருக்கிறவரார். we who are living post the first Christmas, முதல்ல அந்த கிறிஸ்மஸை தாண்டி விட்டு இப்போ வாழுகிறதான நாம், ஏசாயா 700 வருஷம் முன்னாடி இருந்ததான ஏசாயா. ஆனால் நம்ம புதிய ஏற்பாடு விசுவாசிகளாக நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த இம்மானுவேல் தேவனாகிய கர்த்தர் நாம் வேண்டும்போதெல்லாம் நம் மத்தியிலே வந்து அவர் வாசம் செய்கிறதான கர்த்தர், நம்மளை பலப்படுத்துகிறதான இம்மானுவேல் ஆகிய கர்த்தர் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மளை தம்மோடு இருக்கும்படியாக அவர் என்ன பண்ணுகிறார்? அழைத்து செல்லும்படியாக இருக்கிறார். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஒரு சப்தம் உண்டாகிறது பரலோகத்தில், இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவன் என்ன பண்ணுகிறார், வாசம் செய்கிறவர்களாக இருக்கிறார். முந்தின எல்லா காரியம் என்ன பண்ணது, அகன்று போனது. இம்மானுவேல், அதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னது, இம்மானுவேல், நம்மோடு தேவன் என்ன பண்ணுகிறார், வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நம்மோடு அவர் என்ன பண்ணுகிறார், அவர் வாசம் செய்கிறவராக இருக்கார். அவர் நம்மளோடு வாசம் செய்யும் போது சகல கண்ணீர் தாமே அவர் என்ன பண்ணுகிறார், தொடைக்கிறவராக இருக்கிறார். மரண ஓலைகளை அவர் என்ன பண்ணுவார், நீக்கிறவராக இருப்பார். அந்த பெரிய நம்பிக்கையை தேவன் என்ன பண்ணியிருக்கார், அவர் கொடுத்ததா இருக்கார். அந்த தேவன் தான் இந்த கர்த்தருடைய நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், பிரிய தேவனுடைய பிள்ளைகள், பிரிய சகோதரனே, பிரிய சகோதரியே, பிரிய தகப்பனே, பிரியமான தாயே, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்றால், கர்த்தரை நோக்கி என்ன பண்ணு, ஒரு அடையாளத்தை கேட்கிறவனா. ஆகாச போல ஜம்பமாக நான் ஒன்றும் கேட்க மாட்டேன்னு நீ நடிக்காது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இட் இஸ் வெரி ஈஸி டு ஆக்ட் தட் வி ஆர் இன்வின்சிபிள். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், நானே பிரசங்கம் பண்ண விட்டேன், நல்லா பிரசங்கம் பண்ணலான்னு நடிக்கிறதுக்கு எல்லாருனாலையும் முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறத என்றால், ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன், எனக்காக என்ன பண்ணுங்க, ஒரு அடையாளத்தை நீங்கள் காண்பிக்கிறவர்களா. தேவனே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எல்லாம் உலகம் எல்லாம் இம்மானுவேலாக நீங்கள் வந்ததை எல்லாரும் நினைவு கூறும் போது, தேவனே நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறவர்களாக. அடையாளம் என்றால் என்னது, நான் சொன்னது போல கர்த்தர் தாமே உங்களோடு இருக்கிறார். God was with them. இவங்க தேவன் தாமே உங்களோடு இருந்து தேவன் தாமே உங்களை நடத்தினார்கள் என்று நிரூபிக்கிறதுக்காக கர்த்தாவே என்ன பண்ணுங்க, எனக்காக ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறவர்களாக. சங்கீதக்காரனை நாம் பார்க்கும்போது கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து விட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக. சங்கீதக்காரன் தன்னுடைய நெருக்கத்தை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு 86ஆம் சங்கீதம், Psalms 86, ஒரு நிமிஷம், 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல எல்லா நெருக்கத்தையும் சொல்லிவிட்டு தேவனிடத்துல ஒரு விண்ணப்பத்தை என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறவரா இருக்கிறார். வாசிங்க 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து, நீரே எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை, நீரே என்னை தேற்றுகிறீர் என்றதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு, என்னுடைய பகைஞர் கண்டு வெட்கப்படும்படியாக எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஒரு அடையாளத்தை என்ன பண்ணுங்க, காண்பிக்கிறவர்களாக. மேல இருந்து வாசிக்கும் போது பாருங்க, சங்கீதக்காரனுடைய பிரச்சனையை போற கவலை எல்லாம் தேவனுடைய சமூகத்தை சொல்லுகிறான். ஆண்டவரே நீங்க தான் என்ன பண்ணி என் கூட இருக்கும், நான் நீதிமானாக இருக்கிறேன். ஆனா அநேகர் வந்து என்ன பண்றாரு, நான் பண்ணாத தப்பு என் மேல சொல்றாங்க, என் மேல குறை கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்காங்க, எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருகிறதாக இருக்கு, தேவன் இவனிடத்துல இல்லை என்று அநேகர் சொல்லுகிறவர்களாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தேவனே, மேல 16ஆம் வசனத்துல வாசிங்க, ஆனாலும் ஆண்டவரே என் மேல் நோக்கமாயிரு, என் மேல் என்ன பண்ணுங்க, என்னை இறங்கும், உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் பிள்ளையை நீங்க என்ன பண்ணுங்க, ரட்சிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு வேற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆகாச போல நான் டபுள் கேம் எல்லாம் ஆடிட்டு நான் வந்துட்டு ஐ வில் நாட் ஆக்ட் லைக் எ ஹிப்போக்ரிட். நான் டபுள் கேம் ஆட வரேன். உங்களுடைய அடியானை என் மேல என்ன பண்ணுங்க, நோட்கமாக இருங்க. உன்னுடைய அடியாளின் பிள்ளையாகி என் மேல் என்ன பண்ணுங்க, நோட்கமாகிறது. எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை நம் தேவன் என்ன பண்ணுங்க, எனக்கு பண்ணுகிறவர்களாக. நம்ம எல்லாம் சேர்ந்து விட்டு எல்லாம் பைபிள் அந்த வசனத்தை எடுங்க. 86:17 எல்லாரும் சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை எடுத்து விட்டு எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா. கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்கிறீர் என்று, நீரே என்னை தேற்றுகிறீர் என்று, என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படியாக எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கிறவர்களா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அநேக நேரம் நான் சொன்னது போல கிறிஸ்மஸ்ல அநேக காரியம் என்ன பண்ணுவாங்க, கேட்கிறவர்களாக. உங்களுடைய பிள்ளைங்களும் நிறைய பேர், அப்பா எனக்கு சைக்கிள் வேணும், அப்பா எனக்கு ஏதோ வேணும், எனக்கு இந்த டாய்ஸ் வேணும், எனக்கு ஏதோ எனக்கு வேணும்னு கேட்கிறாரோ. ஆண்டவரை பார்த்து இந்த கிறிஸ்மஸ்ல கேட்போமா, ஆண்டவரை இந்த வருஷத்தில் நீங்க ஒருத்தர் தான் என்ன நடத்தினீங்க, நீங்க ஒருத்தர் தான் எனக்கு துணை செய்தீங்க. என்னை அநேகர் நெருக்கும் போது என்னுடைய பகைஞர்கள் எப்போ இவன் நாளைக்கு போய் விழுவான், எப்போ இவன் போய் இவன் கோட்டையை விடுவான், எப்போ போய் இவன் கீழே வழுக்கி விழுவான்னு எல்லாம் என்னை சுற்றி பார்க்கும்போது, ஆண்டவரே தேவனாகிய இம்மானுவேல் ஆகிய தேவனே, தேவன் நம்மளோடு இருக்கிறன்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதான அந்த தேவனே, பரிசுத்த ஆவியாகிய தேவனே, நீர்தாமே எனக்கு துணை செய்கிறீர், நீர்தாமே எனக்கு சகாயம் செய்கிறீர் என்று எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பீங்க. தேவனை பார்த்து நாம் கேட்கிறவர்களாக இருப்போம். எல்லாம் கண்களை மூடி எல்லாரும் நாம் ஜெபிக்கிறவர்களாக
இருப்போம். தேவனை நோக்கி சொல்வோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வருஷத்தில் அநேக போராட்டத்தை நான் சந்தித்தேன் ஆண்டவர். அநேக கஷ்டத்தை நான் சந்தித்தேன், அநேக ஜெயத்தை நான் சந்தித்தேன் ஆண்டவர். ஆனால் உலகத்தின் மனுஷனுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாக நீர் ஒருவரே உம்முடைய அடியானுக்கு துணை செய்தீர் என்று, நீர் ஒருவரே உம்முடைய அடியானுக்கு பக்கபலமாக இருந்து நீர் நடத்தினீர் என்று கர்த்தாவே ஒரு அனுகூலமான அடையாளத்தை இந்த வருஷ கடைசியில் எங்களுக்கு காண்பீங்கள் ஆண்டவர். எங்கள் இம்மானுவேலாகிய தேவனாகிய கர்த்தாவே, எங்களோடு வாசம் செய்கிறதான பரிசுத்த ஆவியாகிய தேவனே கர்த்தாவே, நீர் எங்களோடு வரும்போது ஆண்டவர், எங்கே குழப்பங்கள், எங்கே வெறுமைகள், எங்கே ஆழங்களிலே இருள்கள் இருக்கிறதோ கர்த்தாவே, அங்கே புதிய சிருஷ்டிப்பு உண்டாகும் என்று வேத வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. தேவனே, ஆண்டவரின் இம்மானுவேலாகிய கர்த்தாவே, எங்களோடு இருங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியாக பிரகாரமாக உலகத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் சொன்னதான தேவனே, எங்களோடு ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் வந்து எங்களை வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கும். எல்லாரும் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்புள்ள ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்ததான சர்வ வல்லமையுள்ள தேவனே கர்த்தாவே, உம்முடைய வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாக நீ இந்த நேரத்தில் நீ விசுவாசித்தால், இந்த நேரத்தில் நீ விசுவாசத்தில் உறுதியாக, பிரச்சனை போராட்டத்தின் நேரத்தில் உன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக விசுவாசிக்கிற நீ பின்விட்டு பார்க்காதன்னு சொன்னதான தேவனே கர்த்தாவே, ஆண்டவரை எங்களுக்காக ஒரு அனுகூலமான அடையாளத்தை நீங்கள் காண்பீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய வேத வசனம் சொல்லுகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்கு துணை செய்கிறீர் என்று, நீர்தாமே எங்களுக்கு சகாயம் செய்கிறீர் என்று ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாக ஆண்டவரே, நாங்கள் உம்மை இன்னும் உறுதியாக பிடிக்கும்படியாக கர்த்தாவே, எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக கர்த்தாவே, எங்களுக்கு வேண்டிய அடையாளத்தை நீங்கள் செய்யுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை மனுஷர்களுக்கு தெரியாது, எங்களோடு இருந்தவர்களுக்கு தெரியாது ஆண்டவரே கர்த்தாவே. எல்லாவற்றையும் அறிந்ததான தேவனே, மனுஷனுடைய ஆழத்தை, மனுஷனுடைய இருதயத்தின் ஆழங்களை, மனுஷனுடைய அந்த ஆழங்களை சோதித்து அறிகிறதான தேவனே, எல்லாவற்றையும் அறிந்ததான தேவனே, உண்மையிலே நாங்கள் உறுதியாக இருக்கும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வருஷ கடைசியில் செய்யும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மானுவேலாகிய தேவனே ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் தூரம் போகாதபடி ஆண்டவரே, ஆகாஷ் ராஜாவை போல அகங்காரத்தில் ஆண்டவரே உம்மை விட்டு விரோதமாக, உம்முடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக ஆண்டவரே, உம்முடைய பக்திக்கு விரோதமாக நாங்கள் செய்யாதபடி கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை முடிவு வரைக்கும் ஆண்டவரே ஆவியானவரே காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷ கடைசியில் ஆண்டவரே, எங்களுடைய இம்மானுவேலாகிய தேவனே, எங்களுடைய தேவைகளை அறிந்ததான தேவனே, நாங்கள் கேட்கறதுக்கு முன்பதாக, நாங்கள் யோசிக்கிறதுக்கு முன்பதாக எங்களுக்கு என்ன வேண்டும் என்று அறிந்ததான தேவனே, இம்மானுவேலாகிய தேவனே, எங்களுக்கு வேண்டியதான காரியத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை, நீங்களே எங்களோடு இருந்த சகாயம் செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.